நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டோட இறுதியான ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி தான். வருடத்தில் வரும் மிக மிக முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைக்கு வருதுங்க. ரொம்ப ரொம்ப உகந்த நாள். பெருமாள் வழிபாட்டிற்கு பெருமாளை நினச்சிக்கிட்டு பெருமாளோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கணும். மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாட்டாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசம் இருந்து பெருமாளின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், வைகுண்ட பதவி கிடைக்கும், தொழில் வியாபாரம் முன்னேறும், தொட்ட காரியம் தொழுங்கும். இந்த நாள் இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க மிக மிக எளிமையான முறையில் மனசில் முழு பக்தியோட பெருமாளை வழிபட்டாலே பெருமாள் நமக்கு எல்லாமே தருவாருங்க. மனசார கடவுளை வழிபடணும், அதான் அதில் ரொம்ப முக்கியங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன். பெருமாளுக்கு வீட்டில் உள்ள பெருமாள் சிலைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப விசேஷம். சிலை இல்லாதவங்க பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிரத்தை நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாங்க. தொழிலில் உள்ள தடைகள், நம்ம முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். முன்னேறத்துக்கு ஒரு கால் எடுத்து வச்சா 2 அடி சறுக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் தொழில் வியாபாரம் அடுத்தடுத்த நிலைக்கு ஏறிக்கிட்டே இருக்கணும்னா நிச்சயம் நம்ம இதை செய்யலாங்க. அடுத்து வெற்றிலையில் மந்திரம் எழுதி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணுவே நமக என்று நம்ம எழுதி அதை பெருமாள் பாதங்களில் வச்சு நம்ம வழிபடலாம். பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை நம்ம பணப்பெட்டி அல்லனா பைசாவை நம்ம எங்கே வைக்கிறோமோ, காசு பணத்தை எங்கே வைக்கிறோமோ, பீரோ எங்கே வைக்கிறோமோ அங்கே நம்ம வச்சுக்கலாங்க. அடுத்து பசுமாட்டுக்கு உணவிடுதல். பெருமாளுக்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டு விட்டு அந்த வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு நெய் தடவி ரொட்டி மற்றும் வெல்லம் வழங்கணும். நம்ம குழந்தைங்க ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது கல்வி, உத்தியோகம் எதுனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. இப்போ எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. எல்லோரும் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறாங்க. எல்லா அம்மாக்கும் அப்பாவுக்கும் நம்ம குழந்தை நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நினைப்போம். இதெல்லாம் எளிமையான வழிகள். நம்ம பெருமாளுக்கு செஞ்சால் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்து துளசி மற்றும் நெய் தீபம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை வலம் வரணும். உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லைன்னா கண்டிப்பாக கோயிலில் இருக்குங்க, போய் பெருமாள் கோயிலில் விளக்கேற்றிட்டு துளசி செடியை 7 தடவை சுற்றிட்டு வாங்க. நம்ம வீட்லேயே செல்வ செழிப்பை உண்டாக்குங்க. பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செஞ்சு துளசி மாலை கட்டி போட்டால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கை வளம் பெறும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும். துளசி மாலை நம்ம கட்டி போடுறதுனால, துளசியால் அர்ச்சனை பண்ணுறதுனால பெருமாளோட ஆசி மட்டும் கிடையாதுங்க, மகாலட்சுமியோட ஆசியும் கிடைக்கும். மகாலட்சுமியோட அருள் நமக்கு இருந்தால் தான் செல்வ செழிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்ச நாள் காசு இருந்துட்டு அதுக்கப்புறம் பணத்துக்கு பற்றாக்குறை வரக்கூடாதுங்க. எப்பயுமே சகல விதமான நன்மைகளும் எப்பவுமே நமக்கு கிடைக்கணுங்க. அரச மரத்தடியில் தீபம் ஏற்றணும். மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட வாழ்க்கையில் உள்ள நேர்மறை மாற்றங்களை கண்டு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்மளால் என்ன சாமிக்கு நைவேத்தியம் வச்சு படைக்க முடியுமோ அதை படைக்கணும். மனசார அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும். என்ன நம்மளால் நன்மைகள் செய்ய முடியும்னு நினைக்கணும். அந்த நன்மைகளை நம்ம சரிவர செய்யணும். எப்பயுமே மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதை செஞ்சுட்டா போதும், இதை செஞ்சுட்டா போதும்லாம் நினைக்கக்கூடாது. மன தூய்மையோட நம்ம எதை கொண்டு போய் கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கிறோமோ தூய்மையான பக்தி இருந்தால் மட்டும் கடவுள் அத்தனையும் ஏற்றுப்பாருங்க.
நம்மளால் முடிகிறத செய்யுங்க. நம்மளால் என்ன கொடுத்து உதவ முடியுமோ அதை கொடுத்து உதவுங்க. கண்டிப்பாக கடவுள் நம்ம கூடயே இருந்து நமக்கு நல்லதையே செய்வார். நன்றி, வணக்கம்.